பாமகவிலிருந்து வழக்கறிஞர் பாலு நம்மோடு தொலைபேசியில் இணைந்திருக்கார். அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கங்க. சார், வன்னியர் சமூக மக்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டுக்கான வலியுறுத்தல் தொடர்ச்சியாக நீங்களும் பேசிட்டு வரீங்க. தற்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூட தமிழக அரசு 10.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு வருவதற்கான நடைமுறைப்படுத்துவதற்கான சில சதி இருப்பதாகவே தோன்றுகிறது. உயர் சாதியில் இருப்பவர்கள் இதை தடுப்பதாக தாம் நினைப்பதாக வேல்முருகன் புதிய தலைமுறை அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை விடுத்து வருகிறோம். அதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டதாக, அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அரசு திடீரென்று அதிலிருந்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டார்கள். பிறகு ஒரு தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக கூடுதலாக வன்னியர்கள் இடம்பெறுகிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு போன்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். அந்த தகவல் அறியும் சட்டம் குறித்த ஒரு செய்தி ஒரு ஊடகத்தில் வெளிவந்தது. அதற்கு பிறகு அந்த செய்தியை தமிழக அரசே செய்தி குறிப்பாக அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பிய போதே நாங்கள் அரசின் மீது, அவருடைய நேர்மையின் மீது நாங்கள் கேள்வி எழுப்பினோம். ஏனென்றால் இது ஒரு ஒருதலை பட்சமாக ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அரசு முயற்சிக்கிறது என்று நாங்கள் கூறி வந்தோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற விஷயத்திலும் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிற வேளையில் தமிழ்நாட்டில் இது குறித்து பேசக்கூடிய தலைவர்கள் என்ற கருத்தில் நாங்கள் கவனித்து வரக்கூடிய வகையில் இப்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் இந்த வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த புள்ளிவிவரம் என்பது தவறானது என்று கூறியிருப்பது என்பது நிச்சயமாக அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். இதே செய்தியை தான் நாங்கள் தொடர்ந்து கூறி வருகிறோம். சீமான் அவர்கள் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த விஷயத்தில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுகிறது. நான் குறிப்பிடுகிறேன், குரூப் 1 நியமனத்தை பொறுத்த வரையில் எனக்கு முன்பு பேசிய சியாமன் அவர்கள் கூட சொன்னார்கள், எல்லா மற்ற குரூப் 2 குரூப் 3 போன்றதெல்லாம் சொன்னார்கள். ஆனால் குரூப் 1 போன்ற முக்கியமான பதவியை பொறுத்தவரையில் 2013 2024 வரை நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளில் மொத்தம் 495 இடங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. அதில் எம்பிசி பிரிவினருக்கு 98 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. இந்த 98 இடங்களில் எம்பிசியில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வெறும் 38 இடங்கள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. அதில் டிஎன்சி பிரிவினருக்கு 26 இடங்களும் இதர எம்பிசி பிரிவினருக்கு 34 இடங்களும் கிடைத்திருக்கிறது. இதன் மூலமாக 2013 2024 வரை, இது அரசினுடைய தகவல், இது அரசாங்கம் அவருடைய செய்தி குறிப்பு, அவருடைய குறிப்புகளிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவல். இதன் மூலமாக எம்பிசியினர் 2013 2024 வரை வெறும் 7.7% தான் 20 விழுக்காட்டில் இடம்பெறுகிறார்கள் என்ற தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் இன்னைக்கு ஒரு கேள்வியை அரசாங்கத்திற்கு வைக்கிறேன். வன்னியர்கள் கடந்த 1989 இன்று வரை பயனடைந்த விவரங்களை தாருங்கள் என்று சொல்லுகிறோம். அதை தர மறுக்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் இப்போ 2013 2024 வரை வெறும் 7.7% மட்டும்தான் வன்னியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்று நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அரசாங்கத்திடம் நான் தெரிவிக்கிறேன். இதை அவர்கள் மறுக்க முடியுமான்னு சொல்றோம். இவங்க வெளியிடுறது அப்புறமா இருக்கட்டும், இது ஒரு பொய்யான டேட்டா அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா? நான் அந்த கேள்வியை தான் அரசாங்கத்தை பார்த்து நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் 20 விழுக்காட்டு அந்த இடஒதுக்கீட்டை மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவை அனுபவிக்கக்கூடியவர்கள் 21% பேர். இதில் 14.1% பேர் வன்னியர்கள் மட்டும் என்று அம்பாசங்கருடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் 1989 இந்த இடம் என்பது ஒதுக்கப்பட்டது. 14% இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு 7.7% இடங்கள் மட்டும்தான் குரூப் 1 தேர்வில் கிடைக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 7% மக்களுக்கு 12.2% இடஒதுக்கீடு என்பது இடங்கள் கிடைக்கிறது.
குரூப் ஒன்னை பொறுத்தவரை. அப்போ தங்களுடைய மக்கள் தொகையை விட அதிகமான அளவில் அவர்கள் பயனடைகிறார்கள். 12.2% வெறும் 7% இருக்கக்கூடிய மக்கள் பயனடைகிறார்கள். தகவல் வெளியிடுகின்ற பொழுது ஓகே சார், தொலைபேசியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.